ஆக்டர் தனுஷுடைய கரப்படத்துல இருந்து ஏகப்பட்ட அப்டேட்ஸ் கிடைச்சிருக்குங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ அந்த வகையில இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா படத்துல இருந்து கேரக்டர்ஸ் போஸ்டர்ஸ் பேக் டு பேக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் மமிதா பஜ்ஜு அவங்க பார்த்தீங்கன்னா படத்துல செல்லி அப்படிங்கிற கேரக்டர்ல வராங்க. அண்ட் அடுத்து ஆக்டர் கருணாஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா காசி மாயன் அப்படிங்கிற கேரக்டர்ல வராரு. அண்ட் அடுத்து ஆக்டர் சுராஜ் வெஞ்சம்பொருடு அவரு பார்த்தீங்கன்னா பரதன் அப்படிங்கிற கேரக்டர்ல வராரு. படத்துல போலீஸா வராரு. அண்ட் அடுத்து ஆக்டர் பிரித்தி பாண்டியராஜன் அவர் வந்து பாத்தீங்கன்னா முருகேசன் அப்படிங்கிற கேரக்டர்ல வராரு. அண்ட் அடுத்து ஆக்டர் ஜெயராம் பாத்தீங்கன்னா முத்துசெல்வன் அப்படிங்கிற கேரக்டர்லயும் ஆக்டர் கே சவிகுமார் பாத்தீங்கன்னா கந்தசாமி அப்படிங்கிற கேரக்டர்லயும் படத்துல வர போறாங்க. சோ இந்த கேஸ்டிங்கை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து இந்த கரா படத்தினுடைய கதை பத்தி வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1991ல ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இந்த வளைகுடா போர் வந்தது இல்லையா. சோ அந்த டயத்துல நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த ராமநாதபுரத்துல கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்தது. மெயினா பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசலுக்கு எல்லாம் ஏகப்பட்ட தடை அப்படிங்கிறது வந்தது. சோ அந்த டயத்துல கராசாமி பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல தான் இருக்காரு. அங்க இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாரு. சோ அங்க இருந்து ஒரு கட்டத்துல வேற ஊருக்கு தப்பிச்சு போற கராசாமி மீண்டும் அந்த ஊருக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுது. சோ வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த ஊர்ல ஏதோ ஒரு பிரச்சனை வருது. தொடர்ந்து 16 நாட்களுக்கு அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா கடுமையான பிரச்சனை அப்படிங்கிறது ஒண்ணு வருதாமா. சோ அங்க இருந்து அவங்க நம்பி வந்தவங்கள எப்படி கராசாமி காப்பாத்தினாரு அப்படிங்கறதுதான் படத்துடைய கதையா இருக்குமாமா. சோ எதனால திரும்பி ஊருக்கு வந்தாரு, அப்படி என்ன மறுபடியும் பிரச்சனை வந்தது அப்படிங்கறதான் இந்த படத்துடைய கதைக்களமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்குங்க. அண்ட் அதே மாதிரி இந்த கரை படம் பாத்தீங்கன்னா எமோஷனல் சஸ்பென்ஸ் த்ரில்லர் பிலிமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த படத்துல ஆக்டர் தனுஷ் அண்ட் மமிதா பஜ்ஜு உங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வர போறாங்களாமா. சோ இந்த கதைக்களத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கரா படத்துக்காக ஒரு டீசரோ ட்ரெய்லரோ ஒன்னு மூவி டீம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா சென்சாரும் பண்ணிட்டாங்க. 1 நிமிஷம் 41 செகண்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர் அப்படிங்கிறது ரெடியா இருக்கு. சோ அது ட்ரெய்லரா டீசரா அப்படிங்கிறது தெரியல. அது வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க, இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். டைரக்டர் பாரஞ்சித்துடைய வேட்டுவம் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப கரண்டா இந்த படத்துடைய பேட்ச் ஒர்க் ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்காமா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் பக்கம் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்ப மூவி டீம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேட்டுவம் படத்தை ஜூலை மந்த்ல ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்குங்க. எப்படியும் அடுத்த மாசம் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிடும். ஆனா எதுக்காக ஜூலை மந்த் வரைக்கும் ரிலீஸ் தள்ளி போடுறாங்க அப்படிங்கிறது தெரியல. மேபி டேட் எதுவும் கிடைக்காதனால ஜூலை மந்த் போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதி விஜயோடைய ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படம் மே மந்த் ரிலீஸ் ஆயிருக்கும். இப்ப வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா இப்ப ரீசெண்டா கேவின் ப்ரொடக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேடி அப்படிங்கிற படம் ரெடியா இருக்கு. அந்த படம் ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத அபிஷியலா பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இந்த படம் ஏப்ரல் 30 வருது அப்படிங்கிற பட்சத்துல அப்ப ஜனநாயகன் படம் மே மந்த் வரதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. அப்படியே ஜூன் மந்த் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி டாக்ஸிக் படம் வருது இல்லையா. சோ அதனால ஜூன் மந்த்துமே இந்த படம் வருமா அப்படிங்கிறது டவுட் தான். இப்போ வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஜூன் 22 அப்படி இல்லைன்னா ஜூலை மந்த் இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஆனா இந்த ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறதெல்லாம் இப்போதைக்கு கிளியராகவே சொல்ல முடியாது போல. சோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. டைரக்டர் வெங்கட் பிரபு பாத்தீங்கன்னா அடுத்ததா எஸ்கே கூட தான் படம் பண்ற மாதிரி இருந்தது இல்லையா. சோ இப்ப அந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டிராப் ஆயிருச்சாமாங்க. சோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல பட்ஜெட் பெருசா இருந்தது, அந்த இஷ்யூ வந்து போயிட்டு இருந்தது. சோ அதுக்கப்புறம் எஸ்கேக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய கதை மேல ஒரு சில முரண்பாடுகள் இருந்ததாமா. சோ அதனாலதான் இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்ப டிராப் ஆயிருக்கு அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்குங்க. சோ அதனால இப்ப வெங்கட் பிரபு பாத்தீங்கன்னா நேரா கண்ணன் ரவி இருக்காரு இல்லையா, ப்ரொடியூசர் கண்ணன் ரவி அவரை பார்க்க போயிருக்காரு. சோ அவரை மீட் பண்ணி மங்காத்தா பார்ட் 2 எடுக்கலாமா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காராமா. சோ மங்காத்தா பார்ட் 2 நான் எடுக்கிறேன், நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு போல. சோ இன்னும் இதுக்கு வந்து கண்ணன் ரவி ஓகே சொல்லல. ஒருவேளை ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா அப்ப அவர் தான் அந்த படத்துடைய ப்ரொடியூசரா இருப்பாரு. சோ ஒருவேளை கண்ணன் ரவி ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா அப்ப நேரா வெங்கட் பிரபு பாத்தீங்கன்னா ஏகே கிட்ட போய் அடுத்து டாக்ஸ் பண்ணுவாரு. சோ ஏகேவும் ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல அடுத்ததான் ஏகே வந்து பார்த்தேன் ஏகே 64 படமும் சிவா இயக்கத்துல ஒரு படமும் பண்றாரு இல்லையா. சோ அந்த படத்தெல்லாம் முடிச்சுட்டு டைரக்டா இந்த வங்காத்தா பார்ட் 2 ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ஏகே ஃபேன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு சீக்வல் அப்படின்னா இந்த மங்காத்தா பார்ட் 2 சீக்வல் தான். சோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. லெஜண்ட் சரவணுடைய லீடர் படத்துடைய அபிஷியல் ரிலீஸ் டேட்டை பார்த்தீங்கன்னா நேத்திக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ அந்த வகையில இந்த
படம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏப்ரல் 3ஆம் தேதி எல்லைக்கே படம் வரப்போறது இல்ல, தள்ளி போக போகுது அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். சோ அதனாலதான் இப்ப லீடர் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 3 அப்படிங்கிற டேட்டை லாக் பண்ணியிருக்காங்க. அப்ப எல்லைக்கே படம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மா போஸ்ட்போன் ஆகத்தான் போகுது. சோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னா சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.